வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். தமிழ் சினிமால நிறைய சீரியல் கில்லர் படங்கள் வந்திருக்குது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல புதுசா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஸ்டீஃபன் அப்படிங்கிற படம் ஆடியன்ஸுக்கு புதுவித ஒரு திருப்பத்தை கொடுக்க முயற்சிகள் செஞ்சிருக்குது. அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோவே ஒரு சீரியல் கில்லர் தான். அவரு 9 பெண்களை கொலைகள் செஞ்சிருக்கிறாரு. அந்த சீரியல் கில்லரை தேடி போலீஸ் டீம் பரபரப்பா தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சீரியல் கில்லர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் அந்த 9 பெண்களையும் கொன்னேன் அப்படின்னு சொல்லி சரண் அடைகிறாரு. அந்த கேஸ விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசரும் மனநல மருத்துவரும் இத பார்த்து சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே இவரு சீரியல் கில்லர் தானா இல்லையா அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லரோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு, அவருடைய அப்பா அம்மா பத்திய விவரங்கள், அவருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் இந்த படத்தோட நீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல் கில்லர் கதைகளத்தை இவங்க சைக்கோலஜிக்கல் ஆங்கிள் காட்சிகளா கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிய முடியும். படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல ஹீரோ ஏன் தானாவே போலீஸ்ல சரணடைஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஷாக்கிங் ட்விஸ்டோட இவங்க சொன்ன விதம் சூப்பரா இருக்குது. படத்துல சீரியல் கில்லரோட சைல்ட்ஹுட் டிராமா எப்படி இருந்துச்சு, அவருடைய பெற்றோர்கள் எப்படி அவரை கொடுமைப்படுத்தினாங்க, அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கறத டீடைல்டா காட்டியிருப்பாங்க. அது அவருடைய கேரக்டருக்கு பல லேயர்ஸை ஏற்படுத்தி இருக்குது. படத்துல லிடா நடிச்ச கோமதி சங்கர் ஆகட்டும், மைக்கேல் தங்கதுரை ஆகட்டும், ஸ்ருதி வெங்கட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதி டிராக் ஆகுவோம், அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு யூகிக்கக்கூடிய விதத்திலையும் தான் மூவ் ஆகுது. அதனாலேயே படத்தோட முதல் பாதி சில இடங்கள்ல நம்மளுடைய பொறுமையை சோதிக்கதான் செய்யுது. படத்துல வர சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட கேரக்டர் டெப்த் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஒரு த்ரில்லர் ஜானருக்கு தேவையான கிரிப்பிங்கான காட்சிகள் இந்த படத்துல குறைவா தான் இருக்குது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப் அண்ட் டவுனா தான் மூவ் ஆகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.1 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல வைலன்ஸான காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.